வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை தங்கத்தாலி. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். குறி போடப்பட்ட அழுக்கு துணிகள் கும்பல் சேர்ந்திருந்தன. அவற்றை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு உட்கார்ந்தான் கருப்பன். புகையிலை மட்டை துண்டு ஒன்று அவன் வாயில் ஊறியது. எச்சில் ஊறிக்கொண்டிருந்தது. இரு உதடுகளுக்கும் மத்தியில் இடது கை விரல்கள் இரண்டை வைத்து அவற்றினூடே ஊற்றெடுத்த எச்சில் துளிகளை வாசலுக்கு வேகமாக அனுப்பினான் அவன். கொக் கொக் என்று சினுங்கல் இருமல் புறப்பட்டது. ஏ அப்பா, வெளுத்ததுக்கு எல்லாத்துக்கும் பொட்டி போட்டாச்சு. எனக்கு 15 காசு கொடு. கடப்பக்கம் போய் இடியாப்பா சாப்பிட்டு விட்டு ஓட்டமாக வாரேன். துறைக்கு போறதுக்கு அப்பாலே தான் தெம்பு வருமாக்கும். பேசியது இளவட்டம். ஆனால் சிரித்தது பழுத்த பழம். நல்ல பையன் அவன்டா இவன். ஏலே சொக்கப்பா, உன் வீட்டு மாடத்துல ஒரு சுருக்கு பை இருக்கு. அதை பிரிச்சு நீ கேட்டதை மட்டும் எடுத்துக்கோ. சொச்சம் எனக்கு பசியார வேணும். சொக்கப்பா சொக்கப்பா, அடுப்படியிலிருந்து ஒரு குவளை நீராகாரம் ஊத்தியாந்து கொடுத்துட்டு போ. வெறும் வயிற்றுக்கு இப்ப அதை ஊத்தி வச்சாதான் மூச்சு விடாம கிடக்கும் என்று சொல்லிக்கொண்டே குறி போடப்பட்ட துணிமணிகளை ஒவ்வொன்றாக பிரித்து உதறலானான் கருப்பன். ரத்தம் சுண்டின கைகளில் வலி எடுத்தது. இன்னும் சரிபாதி மிஞ்சி கிடந்தது. மகன் கொண்டு வந்த நீராகாரம் கும்பியை நனைத்து பதப்படுத்தியது. சொக்கப்பன் சென்ற வழியே சென்று மீண்டன கருப்பனின் விழிகள். மறு வினாடியில் சன்னமான இனிய குரல் ஒன்று கேட்டது. கடலை கொள்ளையை அடுத்திருந்த குடிசைக்கு முன்பு நின்ற பெண் அவனது பார்வையில் தட்டுப்பட்டாள். பெயர் பொன்னம்மா. கருப்பன் எண்ணமிட்டான். என்னமோ இந்த கட்டைய அலஞ்சிராங்காட்டு சுடலையில போடுறதுக்குள்ளார பயலுக்கு இந்த குட்டிய கட்டி போட்டுவிட்டா எம்புட்டோ நிம்மதியாகி போகும். 100 50 பணம் எங்கிருந்தான் வந்து கொட்ட போகுதோ அந்த அங்காளம்மனுக்கு தான் தெரியும். எஞ்சியிருந்த அழுக்கு துணிகளில் அவன் நோக்கு தஞ்சமடைந்தது. சட்டை, வேஷ்டி, ரவிக்கை, புடவை, கோட்டு இப்படி ஒவ்வொன்றையும் உதறினான் கருப்பன். பொத்தான்கள் 3 கிடைத்தன. ஒரு சட்டையில் ஒரு காசு இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து தட்டு பலகையில் வைத்தான். கடைசியாக கிடந்த புத்தம் புதிய பழுப்பு நிற கால் சட்டையை உதறிவிட்டு சட்டை பைகளை பிரித்தான். இரட்டை வட தங்கச் சங்கிலியில் இணைக்கப்பட்டிருந்த தங்க தாலி ஒன்று தரையில் விழுந்தது. நட்ட மரம் போன்று அப்படியே நின்றுவிட்ட அவன் சுய நினைவு பெற 2 வினாடிகள் தேவைப்பட்டன. கால் சட்டையின் இடுப்பு பட்டியை புரட்டி குறி என்ன போட்டிருக்கிறது என்று தேடினான். குறியை கொண்டுதானே அது யாருக்கு சொந்தமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். குறி ஏதும் காணப்படவில்லை. தரையில் தனித்திருந்த தங்க நகையின் பேரில் ஒற்றை கண்ணை நாட்டியவாறு நரை திரண்டதலை குடுமி கேசத்தை ஒரு தட்டு தட்டி முடிந்தான் அவன். குறி போட மறந்து பிடிச்சு போல என்று முடிவு செய்து குறி போடும் ஐசீசாவை எடுத்து 3 புள்ளிகள் வைத்துவிட்டு கால் சராயை துணியுடன் துணியாக வீசினான். செட்டுத்தெரி பள்ளிக்கூடத்துக்கு புதுசா மாத்தி வந்திருக்கிற வாத்தியார் ஐயாவோடது இந்த கால்சராய். மகன் சொன்ன அடையாளம் இது. கருப்பனின் மனம் அந்த திருமாங்கல்யத்துடன் பிணைந்து கடந்த கால பனிமூட்டத்தை துண்டாடி பிளந்து பாய்ந்த போது அவனுடைய விழிகளிலிருந்து நீர்த்துளிகள் ஒவ்வொன்றாக சிதறி தெரித்து விழுந்து கொண்டிருந்தன. கத்தரிக்காடு என்று அந்த ஊருக்கு பெயர். குக்கிராமம். அதன் வடக்கு கோடியில்தான் சலவை தொழிலாளர் குடும்பங்கள் இருந்தன. அவற்றில் கருப்பனின் குடும்பமும் ஒன்று. அவனை நம்பியிருந்த அவனுடைய நித்திய வியாதிக்காரியான மனைவி ராக்காயி, அவன் மகன் சொக்கப்பன் ஆகிய மூவருக்கும் தலைமுறை தத்துவமாக கை கொண்டிருந்த வெளுப்பு வேலை படியிழக்கவில்லை. ஆகவே அவன் திக்கு முக்காடி போனான். கிடைத்து வந்த வரும்படி வாய்க்கும் கைக்குமே பற்றும் பற்றாததாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அடம்பிடிக்கும் பணக்கார குழந்தையைப் போல் மழை நின்று நின்று பெய்தது. பின்னங்கால்கள் இரண்டும் கட்டப்பட்டு வாசலில் நின்ற கழுதையை பிடித்து வந்து வாசல் தாழ்வாரத்தில் கட்டுவதற்குள் வியாதிக்காரியான ராக்காய்க்கு மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. மழையில் வேறு நனைந்து விட்டாள். அதை சாக்காக கொண்டு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது அவளுக்கு. வெளுப்பதற்கு வந்திருந்த புடவைகள் அத்தனையையும் அவள் மேல் போர்த்தியும் கூட
அவள் உடம்பு நடுங்கிக் கொண்டே இருந்தது. இக்காட்சியை கண்டதும் கருப்பன் பதறி துடித்தான். ஓடிப்போய் உண்டியற் கலத்தை கையில் எடுத்து சில்லறை காசுகளை சேர்த்தான். ₹1/2 சேர்ந்திருந்தது. எடுத்து முடிந்து கொண்டு நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு ஓட்டமாக ஓடினான். வந்த வைத்தியர் நாடி பரிசோதனை செய்தார். இது கபவாத ஜுரம். செட்டித்தெருவிலே இருக்கும் புது டாக்டர் ஐயாவை கூட்டியாந்து பாரு கருப்பா. ஆனா அவர் ரொம்ப கராராசாமியாம். 10 பணத்தை கொடுத்து கையோடு அழைத்து வந்து காட்டு. 3-4 ஊசி ஏற்றினால் எல்லாம் வசத்துக்கு வந்துவிடும் என்றார் நாட்டு வைத்தியர். மண்ணால் செய்யப்பட்ட ஐயனார் போல் கருப்பன் மருண்டு போய் நின்று விட்டான். ராக்காயிக்கு சீக்கு ரொம்ப மிதமின்றி போச்சு போல. இல்லாட்டி தனக்கு வருகிற வரும்படியை விட்டு போட்டு டாக்டர் ஐயாவை எதற்கு கை காட்டி போகணும்? டாக்டர் பணத்திலே குறிக்காரன்னு முந்தா நாள் கூட யாரோ பேசிக்கிட்டாங்க. அவருக்கு 10 கொடுக்கறதுக்கு இப்ப நான் எங்கே போவேன் என்று நெஞ்சம் நெக்குருகினான் கருப்பன். தெரிந்த எசமானர்களிடம் பல்லை காட்டி வழிமறித்திருக்கும் தலைவிதியை எடுத்துக்காட்டி பணம் கடன் கேட்டான். தவணை வைத்து வட்டி காசையும் தந்துடுறேனுங்க. காசு பணம் ஏதும் வாங்காமல் உங்க துணிமணிகளை எல்லாம் செலவு செஞ்சு தாரேனுங்க என்று என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தான். எந்த கணையும் அவனுக்கு நல்ல பதில் கூறவில்லை. கடைசியில் ஏமாற்றமே உயிராக குடிசையின் உள் வீட்டறைக்கு நடந்தான். கள்ளிப்பெட்டியை துளாவினான். செப்பு திருகாணி கூட கைக்குள் சிக்க காணாம். மிளகாய் பானைக்குள் கையை நுழைத்தெடுத்தான். ஏதோ ஒரு பொருள் பார்த்தான். திடுக்கிட்டான். தாலி, தங்கத்தாலி. ராக்காயின் கழுத்தில் 29 வருஷங்களுக்கு முன் பூட்டிய மங்கள சின்னம் அது. நினைவுகள் தறிகெட்டு சுற்றின. அவன் பம்பரமாக சுழன்றான். 3ஆம் மாசம் ராக்காயி குளித்து கொண்டிருக்கையில் தங்கத்தாலியின் பின்பக்க இணைப்பில் பிளவு கண்டிருப்பதை உணர்ந்தாள். மஞ்சள் ஒன்றை வீட்டுக்கு வந்து எடுத்து குலதெய்வத்தை நேர்ந்து கொண்டு மஞ்சள் தடவின கயிற்றில் முடிந்து கழுத்தில் அணிந்து கொண்டாள். ஆசாரியிடம் 10 வச்சு தந்துடுறேன் என்று மனைவியிடம் அளித்த உறுதியை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு ஓய்வு இடம் கொடுத்தால்தானே. ராக்காயியின் உயிரையும் தன் உள்ளத்தையும் அடைந்து வைத்திருந்த அந்த தாலியையே இமை மூடாமல் பார்த்தவாறு இருந்த கருப்பனுக்கு ஏதேதோ பயங்கரமான எண்ணங்கள் படமெடுக்கும் பாம்புகளாக உருமாறி சீரத் தொடங்கின. ஐய, ஆத்தா, சாமி, உயிர் பாகத்தில் இவ்வார்த்தைகள் எதிரொலித்தன. ஒரு கணம் சிந்தித்தான். அவன் கைகள் கூம்பின. கண்ணீரை வழி தெரிந்துவிட்டு கைக்குள் அடங்கியிருந்த தாலியுடன் டாக்டரை நாடி பறந்தான். செட்டித் தெருவில் கும்மிருட்டு அப்பி கிடந்தது. கீழ தெருவிலிருந்து ஊளையிட்ட நாயின் அவல ஓலம் அவனை அச்சுறுத்தியது. கைகளியை கீழே போட்டுவிட்டு டாக்டர் ஐயா என்று குரல் கொடுத்தான். தூக்கம் கலைக்கப்பட்ட டாக்டருடன் தூண்டிவிடப்பட்ட கோபமும் வந்தது. மென்று விழுங்கிக் கொண்டே விஷயத்தை வெளியிட்ட ஏழை அவர் வாய் திறந்து பணத்தை பற்றி கேட்பதற்கு முன்பாகவே தான் கொணர்ந்த தாலியை அவர் காலடியில் வைத்து விம்மியவாறே, இதை நம்பிக்கைக்கு வச்சுக்கிடுங்க எசமா. அடுத்த கிழமை பீசு பணம் பூராத்தையும் கட்டிப்பிட்டு இதை மீட்டுக்கிட்டு போகிறேன். இது என்னுடைய சம்சாரத்தினுடையது. அந்த பொம்பளைக்குத்தான் இப்ப சீக்கு அதிகமாயிருக்கு. நீங்க தான் எனக்கு தெய்வம் கணக்கிலே. அட்டி சொல்லாமல் வந்து பாருங்க என்றான். டாக்டர் நாகசுந்தரத்தின் வீட்டு பெட்டியில் அந்த தாலி அடங்கியது. சரி, வண்டி கொண்டு வரலையா? இல்லைங்க. இப்ப காட்டுலையும் மேட்டுலையும் அந்த கும்மிருட்டிலே எப்படி நான் நடந்து வர்றது என்று கேட்டார் டாக்டர். இருங்க, இந்தா கொண்டு வரேன் என்று திரும்பிய கருப்பன் மொட்டை வண்டியுடன் வந்து டாக்டரை ஏற்றி சென்றான். 3 நாட்கள் ராக்காயிக்கு சுயநினைவு திரும்பவில்லை. ஊசி மருந்து டப்பாக்கள் செலவழிந்தன. மருந்து கலவைகள் உடலுக்குள் முடங்கின. ஆனால் 4வது நாள் டாக்டரை அழைத்து வர இரவல் மாட்டு வண்டியை தேடி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏறுமுகத்தில் இருந்தான் செஞ்சுடர் செல்வன். இரட்டை வடை சங்கிலி அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த தங்கத்தாலி கருப்பனின் உள்ளங்கையில் நெல்லிக்கனியாக காட்சியளித்தது. அதியமானுக்கு கிடைத்த நெல்லிக்கனி அவ்வை பிராட்டிக்கு உதவ முனைந்தார் போல ஒருவேளை இந்த தாலி இவனுக்கு கை கொடுக்க போகிறதோ? அவரை கருப்பன் பார்த்தது இல்லையே. சொக்கனப்பன் அல்லவா அவரிடமிருந்து அழுக்கு எடுத்து வந்தான். 3 மாதங்களுக்கு முந்தைய நிகழ்ச்சிக்குள் ஞாபகத்தை பதித்து விட்டான் அவன். ராக்காயின் நினைப்புக்கு அவள் தாலியாச்சும் இந்த குடிசையிலே இருந்தால் மனசுக்கு எம்புட்டோ ஆறுதலாயிருக்குமே. அதற்கு கூட வழி வைக்காமல்
அந்த ஈவில்லாத டாக்டர் மாற்றலாகி போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் தன்னோடையே ராக்காயின் தாலியையும் எடுத்துக்கிட்டு போய்விட்டாரே என்று எண்ணங்கள் தலையெடுத்தன. அவன் பற்களை கடித்து கொண்டான். இப்போது கருப்பனின் மனதில் புதிதாக ஒரு ஆலோசனை பளிச்சிட்டது. அந்த ஆலோசனையின் பிற்புலத்திலே பொன்னம்மாவும் சொக்கப்பனும் ஆலவட்டம் சுற்றினர். இந்த தாலியையும் சங்கிலியையும் ஒளிச்சு வச்சு புதுக்கோட்டை பக்கம் நாடி போய் விற்று பணமாக்கினால் எப்படியும் 100-200 ரூபாய் தேரும். காதும் காதும் வச்சாப்புல பொன்னம்மாவுக்கும் சொக்கப்பனுக்கும் கண்ணாலம் கட்டிப்பிட வேண்டியதுதான். டாக்டர் எனக்கு உண்டாக்கின நஷ்டத்துக்கு ஈடுகட்டதான் சாமி இந்த தங்க நகையை என் கண் முன்னால் காட்டியிருக்குது போல. ஆமாம், அப்படிதான் இருக்கும் என்று முடிவு செய்தான் அவன். ராஜேந்திரபுரத்து பாலத்தடியிலிருந்து திரும்பிய கருப்பன் உலர்ந்த துணி மூட்டையை இறக்கி கீழே தள்ளிவிட்டதுதான் தாமதம். கழுதை பிடித்தது ஓட்டம். சொக்கப்பன் ஓடி வந்து மூட்டையை குடிசைக்குள் தூக்கிச் சென்றான். அப்பா வாங்க, முதல்ல சோறு சாப்பிடலாம். அப்பால மற்ற வேலையை பாருங்க என்றான் மகன். நீ ஆக்கினியா? இல்ல, வந்து நம்ம பொன்னம்மா சமைச்சு சந்திச்சு. அப்படியா? இரு, மூஞ்சிய கழுவிக்கிட்டு வாரேன். காலையில் அவன் முடிவு கட்டியிருந்த தீர்மானம் மீண்டும் நினைவில் எழுந்தது. இனிமேல் சாப்பாடு தயார் பண்ணுகிற சோழி விட்டுச்சு. சொக்கப்பனும் சுறுசுறுப்பாக வேலை வெட்டிய கவனிச்சுக்குவான். என்னமோ மருமகம் பொண்ணு பொன்னம்மா வீடு மிதிக்கிற வேலை கூடி வரணும். சாப்பாட்டு ஏப்பம் ஓய்வு கண்டவுடன், தம்பி, இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டேன். இனிமேல் இது மாதிரி சாப்பிடலாம் நீயும் நானும். வருகிற மாசத்திலிருந்து பிறக்கிற மாசம் உனக்கு கண்ணாலமாக்கும். ஆமா, பொண்ணு பொன்னம்மாவேதான் என்று விளக்கம் தந்தான் கருப்பன். புதுக்கோட்டைக்கு புறப்பட எண்ணினான் கருப்பன். 7 நாளிகை பொழுது இருக்கும்போதே எழுந்துவிட வேண்டும் என்பது அவன் திட்டம். கட்டுச்சோறு தயாரானது. சிம்னி விளக்கை எடுத்துக்கொண்டு சென்று மிளகாய் பானைக்குள் கையை விட்டான். தேடி வந்த தங்க தாலியையும் எடுக்க வேண்டாமா? மறு வினாடி தேல் கொட்டினார் போல துடித்து போனான். தேல் அதனுள் இருந்தால்தானே பாவம். அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தாலியும் சங்கிலியும் அங்கே இருக்க வேண்டாமோ? எங்கே மறைந்ததோ? சொக்கப்பன் குரட்டை ஒளி பரப்பி கண் வளர்ந்து கொண்டிருந்தான். ஏலே சொக்கப்பா, மிளகாய் பானையில போட்டிருந்த தங்கத்தாலியும் சங்கிலியும் காணாமல் போயிருக்கே, நீ எடுத்தியாடா? கண்களை துடைத்தபடி ஒரு முறை தந்தையை ஏற இறங்க பார்த்தான் மகன். ஆமா, நான் தான் எடுத்தேன். புதுசா மாத்தி வந்திருக்கிற வாத்தியார் ஐயா விட்டது அது. உடைமைக்காரங்க கிட்ட மத்தியானம் சேர்த்துப்புட்டேன். நம்ம பொருளே நமக்கு தங்கவில்லை, அயலவங்க சொத்து தங்குமா? இல்ல, நம்ம அதுக்கு ஆசைப்படுறதான் நியாயமா? அந்த அடி நெற்றி பொட்டில் மாத்திரம் விழவில்லை, உள்ளத்தில் விழுந்தது. ஆகவே கருப்பனின் கிளிடு தட்டிய உடல் துடித்தது. அப்பா, சொக்கப்பா, அந்த நகையை பற்றி உங்கிட்ட கேட்டு அத உடையவங்கிட்ட சேப்பிக்கத்தான் விசாரிச்சேன் என்றான் கருப்பன். அவனுடைய மனசாட்சி சிரித்த சிரிப்பிலே அவன் தன்னை மறந்ததோடு சற்று முன் மனசாட்சி தந்த வேதனையையும் மறக்க முயன்றான். விடிந்தது. கருப்பனின் விழிகள் சிவந்திருந்தன. அப்பா, ராத்திரி முச்சோடும் தூங்கலையா? ஏன், தூங்கினேனே. பொன்னம்மா கொஞ்ச நேரம் முந்தி வந்து 5 ரூபாய் கொடுத்துட்டு போச்சு. ஏன்? நீங்க புதுக்கோட்டைக்கு போகணுமிங்கிலே, அதுக்கு கை செலவுக்கு. பொன்னம்மா என்றதும் முன்பு கட்டிய கோட்டை தகர்ந்த சம்பவத்தை நினைத்தான் கருப்பன். இனி என் மவனுக்கு எப்படி கண்ணாலம் கட்டி வைக்க போறேன்? கண்கள் கலங்கின. சொக்கப்பா, நான் புதுக்கோட்டைக்கு போகல என்றான். அப்பொழுது, இந்தாங்கப்பா என்று சொல்லி ஏதோ ஒன்றை நீட்டினான் மகன் தந்தையிடம். கருப்பன் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இரட்டை வட சங்கிலியில் பிணைக்கப்பட்ட அந்த திருமாங்கல்யம் பளபளத்தது. ஏது தம்பி இது? புது வாத்தியாரு தந்தாரு. பழைய டாக்டர் ஐயா இந்த வாத்தியார் ஐயாவோட ஊருதானா, கொடுத்தனுப்பி இருக்காங்க. நம்முடையது இல்லையே இது. நான் முந்தி கொடுத்தது வெறும் தாலி போட்டு மட்டும்தானே. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. முதலிலேயே நான் சொன்னது பொய். இருங்க, டாக்டர் ஐயா கொடுத்து அனுப்பியிருக்கிற கடுதாசைய படிச்சு காட்டுறேன். சொக்கப்பன் படிக்க தொடங்கினான். ஏகாலி கருப்பனுக்கு டாக்டர் நாகசுந்தரம் எழுதியது. முதலில் நீ என்னை மன்னித்துக்கொள். என் இதயத்தை எங்கோ அடகு வைத்துவிட்டு உன்னுடைய மனைவியின் தாலியை அடகாக ஏற்று
நான் உன் பெண் ஜாதிக்கு வைத்தியம் பார்க்க வந்து அரைகுறையாக விட்டுச் சென்ற அந்த குற்றம் என்னை பல நாட்களாக வாட்டியது. அங்கிருந்து மாற்றலாகி வந்ததும் என் மனைவிக்கு திடுதிப்பென்று விஷக்காய்ச்சல் வந்தது. அவளுடைய கழுத்தில் நான் கட்டிய தாலி என்னை நோக்கி எக்காலமிட்டு சிரித்தது. நான் உன்னிடம் இதயமின்றி நடந்த தவறுதலுக்கு எங்கே தெய்வம் என் தாலியை, என் மனைவிக்கு நான் பூட்டிய மாங்கலத்தை என்னிடமே சேர்ப்பித்து என் அன்பு மனையாட்டியை பிரித்து விடுமோ என்று அஞ்சி அழுதேன். அப்போதுதான் என் குற்றத்தையும் உணரலானேன். என் மனைவி பிழைத்து எழ வேண்டுமென்றும் உடனேயே உன்னிடம் காட்டிய ஈவிரக்கமற்ற தன்மைக்கு பரிகாரம் செய்வதாகவும் ஆண்டவனிடம் பிரார்த்தித்தேன். என் மனைவி பிழைத்தாள். அன்றைக்கு என்னிடம் நீ தந்த தாலியைக் கொண்டே அதை கொஞ்சம் அழகுபட செய்திருக்கிறேன். தாலியுடன் இணைத்திருக்கிற இரட்டைவிட சங்கிலிதான் என்னுடைய பரிகாரப் பொருள். உன் மனைவி குணமடைந்திருப்பாள் என்று நம்புகிறேன். அடுத்த வாரம் உன் பெயருக்கு 50 ரூபாய் பணமும் அனுப்பி வைக்கிறேன். கருப்பன் கண்ணீர் பெருக்கினான். மானசீகமாக தோன்றிய டாக்டரை கை தொழுதான். அவன் வாய் ராக்காயி ராக்காயி என்று புலம்பியது. அப்பா, ஒண்ணுமில்ல சொக்கப்பா, பொன்னம்மா கிட்ட சொல்லி அதோட அப்பனை வர சொல்லு என்றான் கருப்பன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.